ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி தான் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு. 1 வீக் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் 5 o'clock எந்திரிச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 வீக் லீவ் இருந்தப்போ ஹஸ்பண்டுமே அப்பப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது. இப்போ குளிர் இருக்கவே நம்மளுக்கு எந்திரிக்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஆஸ் யூஷுவல் அலெக்ஸாவோட அலாரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு எந்திரிச்சு தானே ஆகணும். அப்படி தான் எந்திரிக்கிறது. அங்கே ரூமில் எந்த சொன்னாலும் அலெக்ஸாக்கே கேட்காது. ஸோ அதனால் நம்ம எந்திரிச்சு தான் வந்தாகணும். அது அப்படி தான் நான் எந்திரிக்கிறது. 5 o'clock அப்படி தான் நான் எந்திரிப்பேன். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் பசங்களுக்கு வந்து கார்ன் ரைஸ் தான். கார்ன் ரைஸ் எப்போவுமே நான் கார்ன் ரைஸ் தான் கொடுக்குறேன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக என்ன, பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கரெக்டாக 1 வீக்குக்கு மெனுவே இருக்கும். அதை பார்த்து என் பெருசு எப்போவுமே எனக்கும் அதே மாதிரி மண்டேனா இந்த ரைஸ் தான், டியூஸ்டேனா இந்த ரைஸ் அப்படின்னு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அது அவளுக்கும் ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படியே அவளையும் கேட்பாள். அதனாலவே நான் அப்படி வச்சுட்டேன். மண்டேனா கார்ன் ரைஸ், அவள் டியூஸ்டேனா என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது தான். மெயினாக மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இடையில வந்து இன்னொரு நாள் கேரட் ரைஸ் இருக்கும். மண்டே வந்து கார்ன் ரைஸ் இருக்கும், ஃப்ரைடே வந்து லெமன் ரைஸ் இருக்கும். இடையில 1 டே வந்து கண்டிப்பாக கேரட் ரைஸ் இருக்கும். மற்ற இடைப்பட்ட டேஸில் வந்து என்ன வேணாலும் மாறிக்கும். சில நேரம் பாஸ்தா இருக்கும், சில நேரத்தில் அப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அது அவளோட மைண்ட் செட்டாகவும் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கும் அதுதான் பிடிக்கும். அப்படி தான் வேணுன்ற மாதிரி சொல்லிடுவாள். இன்னொன்று என்னென்னா, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ சில நேரத்தில் மேம் கேட்பாங்க, என் சின்னதுக்கெல்லாம் கேட்பாங்களாம், இது என்ன ரைஸு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால அவளுக்கு சொல்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அவள் எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவளுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக அவங்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்க மாதிரி தான் கேட்பாள், சின்னதை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால். ஸோ அதனால இதெல்லாமே அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. இந்த ரைஸ் தான் அப்படின்ற மாதிரி. அதுவும் அவள் ஃபினிஷ் பண்ணிட்டும் வருவாள். அதனால ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணது இந்த ரைஸ் எல்லாம். அப்படி தான் நான் கார்ன் ரைஸ் கொடுத்துவிடுது. கார்ன் ரைஸ் கொடுத்துட்டா ஓகே, மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து விடுவேன். அப்புறம் நான் இன்றைக்கி வந்து வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே புளியும் ஊற வச்சுட்டேன். இனி அப்படியே நம்ம வத்தக்குழம்பு பண்ண வேண்டியதான். ரைஸும் ஆல்ரெடி வச்சுட்டேன், கார்னும் வெந்துட்டுருக்குது. இனி வத்தக்குழம்பு அதை அவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் அப்புறமா பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டுட வேண்டியதான். இங்கே தக்காளியுமே அரைச்சிக்கிட்டேன். தக்காளி வதங்கினதுமே குழம்பு பொடி, சில்லி பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, இவ்வளோதான். மசாலாலாம் நல்லா வதக்கின அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் போட்டு கொதிக்க விடலாம். இனி இங்கே கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கவே இங்கே நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இன்றைக்கி இட்லிக்கு. ஸோ இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன்.
எல்லாமே மேக்ஸிமம் நான் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு 7:30க்குள்ளே முடிக்கணும். ஏன்னா அவங்க 7:30 கிளம்புவாங்க. ஸோ அதுக்கு முன்னாம எல்லாமே முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். பசங்களுக்கு ரைஸ் கலர்றத மட்டும் அவங்க கிளம்புனதும் நான் பண்ணிப்பேன். இங்கே இட்லியுமே ஊற்றி வச்சாச்சு. அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கவே அடுத்தது சட்னியும் அரைக்கணும் இன்றைக்கி. இங்கே சட்னிக்கும் தேங்காய் திருவிட்டுருக்கேன். இன்றைக்கி இட்லிக்கு தேங்காய் சட்னி தான். தேங்காய் அப்புறம் பொட்டுக்கடலை, ஜீரகம், சில்லி எல்லாமே போட்டு அரைச்சி தேங்காய் சட்னி இன்றைக்கி. இங்கே குழம்புமே நல்லா கொதிச்சிடுச்சு. இன்றைக்கி வந்து சுண்டை வத்தலும் அப்புறம் மணத்தக்காளி வத்தலும் இருந்துச்சு. ரெண்டுமே பொரிச்சு போடணும். இந்த சட்னிக்குமே அரைச்சிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி மணத்தக்காளி வத்தல் வந்து பொரித்து போட்டுட்டேன்னா குழம்பு ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் எடுத்து வச்சாச்சுன்னா அவங்களும் கிளம்பி வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. அப்படி கூடவே பசங்களும் சாப்பிட்ருவாங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே சட்னிக்கு வந்து தாளிச்சிட்ருக்கிறேன்.
குழம்பும் சேவையும் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இனி அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி மணத்தக்காளி அப்புறம் கூடவே முட்டை தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு. இனி பேக் பண்ணியாச்சுன்னா அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. தென் இனியும் பசங்களுக்கு ரைஸ் கிளறணும். அவங்கள கிளப்பிட்டோன்னா அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களும் கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. எங்கள் பசங்களும் இட்லி சாப்பிட்டுட்ருக்காங்க. இனி முடிச்சாச்சுன்னா அப்படியே அவங்களும் குளிச்சு கிளம்ப வேண்டியது தான். அவங்கள வழி அனுப்பிட்டு வந்து இங்கே பசங்களுக்கும் கான்ட்ரேஸ் கிட்ட வந்துட்டேன். சின்னதாக சாப்பிட்டு முடிச்சோடனே அவள் பாட்டுக்கு அவள் பிளேட்டும் வாஷ் பண்ணி வச்சிருவா. ஸோ அதை பண்ணிகிட்ருக்கா. எங்கள் பசங்களுக்கு கான்ட்ரேஸ்மே கிண்டியாச்சு. 2 பேருமே இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கான்ட்ரேஸ் பண்ணிவிட்டு 2 பேருக்கும். அப்படியே பசங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன் 2 பேருக்கும். கார்ன் ரைஸு, அப்புறமா கேரட் குக்கம்பர், ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், அவ்வளோதான். இங்கே பசங்களுமே கிளம்பி வந்துட்டாங்க. இனி அவங்களையும் கிளப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான்.
நானும் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். இப்போ என் சின்னது வந்து அவங்களோட லஞ்ச் பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கிறா. அப்படி நானும் கிளம்பி வந்துட்டேன்னா டைமும் கரெக்டாக இருக்கும் கிளம்புறதுக்கு. பரசும் கிளம்பி வந்தோடனே சும்மா ஏதோ எழுதிட்டு இருந்தா, ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தா. இன்றைக்கி கொஞ்சம் டைமும் இருந்துச்சு, ஸோ அதனால் நானும் விட்டுட்டேன் அவங்க விளையாடிட்டு இருக்கவே. I'll copy them if I could. Okay? Okay. She could do the thing you've been asked. I did it. You really did it. What is this? அப்படியே நானும் கிளம்பி வந்தாச்சு. இனி பசங்களுக்கு க்ரீம் எல்லாம் போட்டு விட்டுட்டு ஹேரும் கெட்டி விட்டுட்டேன்னா முடிஞ்சு அப்படி கிளம்ப வேண்டியதா ஸ்கூலுக்கு. இனி பசங்களை அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சோஃபாவில் உட்காந்து ஒரு டீ குடிக்கணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தலைவலியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாமே சரியாகும். என் சின்னது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் டே ஸ்கூல் இல்லையா, பெருசாக சாமி கும்பிட்டுட்டு அப்போதையே இப்போ என் சின்னதை சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இனி கிளம்ப வேண்டியதா. டைமும் கரெக்டாக 8:30 ஆகிடுச்சு.
இனி அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு. நேற்று பண்ண ப்ராஜெக்ட் பென்குயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டும் எடுத்துகிட்டு இன்றைக்கி சின்னதுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அதுவும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நாங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல், அதோட சேர்ந்து பிஇயும் இந்த டேர்மில் என்னென்னா வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முந்தின டேயே மெசேஜ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி சின்னதுக்கு பிஇ, ஸோ அவளுக்கு பிஇ ட்ரெஸ்லாம் போட்டு விட்டாச்சு. இயரிங் எல்லாமே டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே, இனி நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம். பாய். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்